மாண்புமிகு மக்களே வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் சிதம்பரம் தொகுதியுடைய எம்பி மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் மேலே அரெஸ்ட் வாரண்ட் மயிலாடுதுறை கோர்ட் கொடுத்துருக்கு. அதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரணம், என்ன சட்டம், எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க, இப்போ அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சட்டத்தை முழுசா நம்புறேன். சட்டப்படிதான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். கடந்த 2023ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை எதிர்த்து பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நம்மளுடைய திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணப்பட்டிருந்தது. அது அந்த பேரணி அங்கே ரயில் அடின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒன்று இருக்குது மயிலாடுதுறையில். அந்த பகுதியிலேருந்து அந்த பேரணி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேரணி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நார்மலாக காமராஜர் சாலை அப்படின்ற சாலையில் தான் போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துருந்துச்சு அந்த பேரணியை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாற்றி காந்திஜி சாலையிலையும் போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காந்திஜி சாலையில் போகும்போது போலீஸார் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள் மற்றும் அண்ணன் திருமாவளவன் இவர்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துகிறாங்க. தடுத்து நிறுத்தும்போது இந்த 2 பேருக்கும் நடுவில் தள்ளுமுள்ளு ஆகிடுது. சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஆகிடுது. இந்த சண்டைகள்லாம் நடக்கும்போது பொது சொத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக சேதமடைஞ்சிருச்சு. அந்த பொது சொத்துக்கள் சேதமடைஞ்ச காரணத்தினால அப்போது மயிலாடுதுறையில் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் திரு மோகனவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ், அவருடைய கம்ப்ளைண்ட் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 42 பேர் மேலே 147, 148, 337, 307 இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. 147 அப்படின்னா என்னென்னா, ஒரு கலகம் விளைவிக்கிறது, அதாவது பப்ளிக்கில் ஏதாவது ஒரு பிளேஸில் ஒரு கலகத்தை விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ செக்ஷன் 148 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபாயகரமான ஏதாவது ஒரு டேஞ்சரஸ் வெப்பனை வச்சு அதில் கலகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 337 என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுமக்களுடைய இல்லை பொது சொத்துக்கள் சேதம் விளைவிக்கிறது, பொதுமக்களை பயமுடுத்துறது அப்படின்றது 337 சொல்லுது. 307 நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும், கொலை முயற்சி. இந்த 4 பிரிவுக்கு கீழே அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க மேலே எஃப்ஐஆர் இந்த 4 பிரிவின் மேலே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஆர் 2003 ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. மயிலாடுதுறை கோர்ட்டில் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. அது கண்டினியூஸாக ரன் ஆனதுக்கப்புறம் கடந்த 16/7/2024 இந்த 16/7/2024 ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் போடுறாங்க. அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக கொஸ்டினிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. கண்டினியூஸாக ஆஜராக சொல்லும்போது அதில் சில பேர் ஆஜராகவே இல்லை. அந்த 42 பேரில் சில பேர் தான் ஆஜரானாங்க. ரிமைனிங் யாருமே கோர்ட்டில் அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கொடுக்கல. இப்போது 16/7 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் 31/7 கொஸ்டினிங்க்கு வர சொல்லி டேட் போட்டிருந்தாங்க. டேட் போட்டிருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் அந்த கொஸ்டினிங்க்கு அப்பியரன்ஸ் கொடுக்கல. இப்போது இந்த 3 புதிய கிரிமினல் லாஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, பிஎன்எஸ்எஸ்லாம், அந்த 3 புது கிரிமினல் லாஸை எதிர்த்து வழக்கறிஞர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்க காரணத்தினால நம்ம திருமாவளவன் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் உள்பட சில வழக்கறிஞர்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியலை, அவங்க பாய்காட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படின்றதுனால 31/7/2024 அப்போது அவங்களால பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியலை. இப்போ பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியல, கண்டினியூஸ் ஆப்சன்டீஸ் இருக்காங்க அப்படின்றதுக்கு. சில பேர் ப்ரெசன்ட், சில பேர் கண்டினியூஸ் ஆப்சண்ட்டு. இப்போது ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காங்க அதில் அப்படின்னா, ஜட்ஜு விஜயகுமாரி மேடம், ஆனரபிள் ஜட்ஜ் விஜயகுமாரி மேடம்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரெசண்ட் ஆனவங்க எல்லாருமே ஓகே, கிட்டத்தட்ட 8 பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. இந்த 8 பேருக்கு எஸ்பெஷலி A1 அப்படின்னு சொல்லிட்டு, இதில் A1 அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களை சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி A1 இவங்க எல்லாருக்குமே வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட் அதுவும் நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த கேஸ் அடுத்து 27/8/2024 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரண்ட் ரீகால் ஆகுதா இல்லை அண்ணன் திருமாவளவன் அவர்களை கைது செய்கிறாங்களா அப்படின்றது நமக்கு இனிமே தான் தெரிய வரும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்லாம் வேணும் அப்படின்னோன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஃபேமிலி கோர்ட், ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ்க்காக வந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நார்மலாக மற்ற விஷயம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டைம் இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம்.